வீடியோவை பார்த்துட்டு இருக்க தனுசு ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வணக்கங்க. அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுது, அவங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்கள் இருக்குது, எப்பேற்பட்ட தீய பலன்கள் இருக்குது, அதுலேருந்து எப்படி எப்படிலாம் வெளியே வரலாம், அதுக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நல்ல நாட்களாக அமைய போகுது அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். அதாவது பொதுவாக தனுசு ராசிக்காரங்க மன தைரியமும் மன அழுத்தத்துலேயும், அதாவது மன தைரியம் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு இருக்கோ அதே அளவு அவங்களுக்கு மன அழுத்தமும் இருக்குங்க. அதெல்லாம் குறைக்கிறதுக்கு, மன அழுத்தத்தை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற வேலையில் நிம்மதி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதோ, உங்களுக்கு உறக்கம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. இப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களோட தொழில் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலையில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்குங்க. கூட வேலை செய்கிற ஊழியர்கள் உங்களை மதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண உயர்வு, அதாவது சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் உங்களோட வேலையில் கண்ணும் கருத்துமாக கவனமாக வேலை செய்யணுங்க. நீங்கள் உங்களோட மேலதிகாரிங்க கிட்ட பாராட்டு வாங்கணும், அதாவது நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு உங்களை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வேலையில் பொறுப்பாகவும் கவனமாகவும் செய்யணுங்க. அது உங்களோட குடும்ப நலனுக்கும் உங்களோட பர்சனலாக உங்களோட நலனுக்கும் அது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க. பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்திருந்தாலும் அது படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போது நிதி நிலைமை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு வரவு அதிகமாக இருக்கும், செலவு கம்மியாக இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு செலவு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல, அதாவது இந்த விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கலாமே, பண்ணியிருக்கலாமே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் கை கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. நீங்கள் உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தி உங்களோட செலவுகளை நீங்கள் பார்த்து கவனமாக செய்யணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் செலவுகள் கம்மியாக இருந்தாலுமே அந்த செலவுகள் கம்மியாக இருக்கிற செலவுகளை எப்படி நாம் காசு சேமித்து வைக்கணும் அப்படின்றத நீங்கள் கவனமாக இருக்கணும். காசு சேர்த்து வைக்கிறதுல நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைய போகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட நிதி நிலைமை ரொம்பவே நல்லா இருக்க போகுது. இதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதாவது ஆரோக்கியத்தை பற்றி இப்போ நாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆரோக்கியம் வகையில் சிறிய சிறிய தலைவலிகள் ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தலைவலியை போக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வேலைப்பளுவை குறைக்கணும். வேலைப்பளுவை குறைச்சி உங்களோட தூக்கத்தை சரிசமமாக்கணும். ஒரு மனிதன் 7 to 8 மணி நேரம் தூங்குனாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சரியான உணவும் தேவையற்ற பழக்கங்களையும் நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா, அதாவது புகைப்பிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்களை நடக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாங்க. தேவையான நேரத்தில் தண்ணீர் குடிக்கிறது, தண்ணீர் குடித்து உங்களோட நீர் சத்தை அதிகம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களோட உடல் நலம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிறிய சோர்வு உங்களோட வேலையினால் அமையலாம். அந்த கட்டுப்படுத்துறதுக்காக சரியான தூக்கத்தை நீங்கள் கையாளணுங்க. இல்லாவிட்டால் உங்களுக்கு அது மூலியமாகவே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டுற யோகம் அப்படின்னு இப்போ அமைய போகுதுங்க. அதாவது ரொம்ப நாளாக வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரி வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நிறையா விஷயத்தில் நீங்கள் நினச்சிருந்து அது தள்ளி போயிருக்கும். நிச்சயமாக அதுக்கான காலமாக இப்போ வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைய போகுதுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த விஷயம் தடைப்பட்டு இருந்திருந்தாலும் அது இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் தாராளமாக இப்போ அதுக்கான படியை எடுத்து வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அருமையான நாட்களாக அமைய போகுது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த நாட்களை நீங்கள் உங்களுக்கு தேவையான செலவுகளையும் உங்களுக்கு சாதகமாக அமைச்சுக்கணும் வரக்கூடிய நாட்களை அப்படின்னா நீங்கள் கவனமாக செயல்படணுங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கிற முடிவில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் இந்த வரக்கூடிய நாட்களை நல்ல விஷயமாக, அதாவது நல்ல நாட்களாக அமைச்சிக்க முடியும். அதாவது தனுசு ராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு இப்போ வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். தனுசு ராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கொஞ்சம் சோர்வு ஏற்படலாம். அந்த சோர்வை போக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கவனம் தேவைங்க. படிப்பில், அதாவது கல்லூரிகள்லேயோ இல்லை பள்ளிகள்லேயோ சொல்லி கொடுக்குற பாடத்தை அப்போவே பொறுமையாக கவனிக்கணும். கவனித்து வீட்டில் அதை ஒரு தடவையாச்சும்
அதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த படிப்புலேயோ அந்த பாடத்துலேயோ வந்து கவனம் அதிகமாகும். நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு வந்து தயாராகக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. அதனால் உங்களோட படிப்பில் ரொம்ப கவனம் தேவை. அதிகமாக அலைபேசியிலையோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் வந்து நாட்டம் காட்டாமல் நீங்கள் வந்து உங்களோட படிப்பில் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களோட படிப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம். நீங்கள் நினச்ச வேலையிலையும் நீங்கள் வந்து போகலாம். திருமண வாழ்க்கையானது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம். திருமணம் எனக்கு ஆகலை, ரொம்ப நாளாக பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடி கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரன், அதாவது நீங்கள் நினச்ச அளவுக்கு வரன் இல்லைனாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வரன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அதனால் எந்த கவலையும் இல்லை. திருமண வாழ்க்கையானது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயமா அமையப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சச்சரவு, மன அழுத்தம், மனக்கசப்பு இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட முன்கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட திருமண வாழ்க்கையில் பரஸ்பர உணவு உங்களுக்கு வந்து அதிகரிக்குங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வேணும். புரிதல் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உறவில் வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுங்க. சுற்றி இருக்கிறவங்களாலேயும் உங்களுக்கு வந்து பாதிப்பு வரும். அந்த பாதிப்பெல்லாம் ஒருபோதும் பொருட்படுத்தாமல் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா அப்படின்றத மட்டும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னா பணத்தை நீங்கள் வந்து சேமித்து வைக்கணுங்க. இப்போ வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு செலவு கம்மியாக இருந்திருந்தாலுமே அந்த பணத்தை நீங்களாக உங்களோட விஷயத்தில் நீங்கள் செலவு பண்ணுறதுல அதிக நாட்டம் காட்டுவீங்க. செலவு கம்மியாக தானே இருக்குது, நாம் இதில் செலவு பண்ணால் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து செலவு பண்ணுவீங்க. அந்த மாதிரி விஷயத்தை வந்து தவிர்த்துக்கோங்க. சொந்த தொழில் வச்சு நடத்திட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வந்து அறிமுகம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்கக்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும். உங்களோட ஆல்ரெடி இருந்த வாடிக்கையாளர்கள்கிட்ட நீங்கள் வந்து முகம் சுளிக்காமல் நடந்துக்கணுங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து பணத்தை செலுத்தணும், அதாவது முதலீடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு முதலீடு செய்யாமல் உங்களுக்கு அதை எப்படி முதலீடு செய்யணும், ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணுங்கிறத ஆலோசனையை உங்களோட முன்னனுபவம் கொண்ட ஆலோசகர்களை நீங்கள் ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முதலீடு செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தில் முதலீடு செய்யாமல் நீங்கள் அதில் வந்து கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக அமைய போகுதுங்க. நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் ஸ்டடியாக இருந்தீங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட பண வரவுலையும் நீங்கள் வந்து கவனமாக இருக்க முடியுங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு குடும்பத்தினர்கள்ட்ட உங்களுக்கு வந்து மரியாதை வந்து அதிகரிக்கும். மரியாதை நிமித்தமாக நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை செய்யும் போது உங்களோட பேச்சுக்கு வந்து அங்கே மரியாதை இருக்குங்க. ஒரு சில இடத்துல உங்களை மதிக்காமல் போயிருந்தாலும் உங்களை வந்து தாழ்த்தி பேசியிருந்தாலும் நீங்கள் உங்களோட பேச்சு திறமையினாலேயோ உங்களோட பொறுமையினாலேயோ உங்களோட தன்னம்பிக்கையாலேயோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து மதிப்பையும் சம்பாதிப்பீங்க. அதிகமாக உங்களோட வந்து உரிமை வந்து உங்ககிட்ட வந்து அதிகமாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு மனிதனாக இருக்கும் போது உங்ககிட்ட உரிமை எடுத்துக்கிறது தயங்குவாங்க. அதனால் நீங்களாகவே நான் இதை உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு போய் முன்னாடியே நீங்கள் போய் செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வமான உங்களுக்கு எந்த தெய்வமாக இருந்தாலுமே நீங்கள் அதை வந்து வாரத்தில் 2 நாள் வந்து அவங்கள வழிபடலாம். அப்படி வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனசில் இருக்க எல்லா வந்து நிம்மதி வந்து நீடிக்குங்க. அதாவது எல்லா கவலையும் வந்து போக்கி உங்களோட மனசில் அமைதியும் நிம்மதியும் கொண்டு வரதுக்கு அது ஒரு நல்ல விஷயமா அமைய போதுங்க. நீங்கள் விநாயக பெருமான், சிவபெருமான், முருகப்பெருமான் இவங்க 3 பேர்த்தையும் வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக அமைய போகுதுங்க. ஏன்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது இறைவனை சம்மந்தப்பட்ட மட்டும் இல்லைங்க, மனசார்ந்து அது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. உங்களுக்கு எப்பெல்லாம் நீங்கள் வந்து சோர்வாக இருக்கீங்க, மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச இறைவனை நினச்சி மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தம் சீக்கிரம் குறையுங்க. சீக்கிரம் குறைஞ்சி உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உங்களோட லைஃப்பில் நிறைய உதவி பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயத்த தொடர்ந்து செஞ்சிட்ருங்க. உடல்நலம் வகையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொள்வது ரொம்ப அவசியமான விஷயமா பார்க்கப்படுது. தண்ணீர் குடிக்கிறது, தினமும் வந்து வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருங்க. யோகா செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க. தனுசு ராசிக்கார பெண்களுக்கு வந்து முக்கியமாக வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே நல்ல நாட்களாக அமைய போகுது. பெண்கள் குறிப்பாக நீங்கள் உங்களை வந்து அவமானப்படுத்தின இடத்துல நீங்கள் வந்து தலை நிமிர்ந்து நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு உயரும். உங்களை பெண்கள்னு மட்டம் தட்டின எல்லாத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட தனித்திறமையை காட்டி நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க.
வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட பேரை கீழே கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வமான உங்களுக்கு எந்த தெய்வமாக பிடிச்சிருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தோட பேரை கீழே கமெண்டில் சொல்லி அவங்களுக்கான மந்திரத்தையும் சொல்லிட்டு போயிடுங்க. தொடர்ந்து வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் ராசி சம்மந்தப்பட்டு உங்களுக்கு நிறைய கேள்விகளோ எதுவும் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாங்க. நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வர முடியுமா? உங்களுக்குள்ளே ஏதோ குறைகளோ இருந்தாலும் அது தீர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆன்மீகம் மற்றும் ராசி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.